போக முடியல. அதனுடைய ரொம்ப பின்னோட்டமான விஷயத்த நம்மளால அளந்தறிய முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டதா மொழி வரலாறு நூல்ல சக்திவேலுடைய புக்ல அவரு அத அத வந்து பதிவு செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் இப்ப நம்ம வந்து பேச்சு மொழி எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் பேச்சு உருவாச்சு, சைகை மொழி உருவாச்சு, அப்புறம் பேச்சு உருவாச்சு, அப்புறம் எழுத்து மொழி உருவாச்சு. எழுத்து மொழியிலேயே உரைநடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் செய்யுள் வடிவம், செய்யுளுக்கு முன்னாடி உரைநடை, அப்புறம் வடிவம் வந்துச்சு. ஒவ்வொன்னா மாறி இன்னைக்கு வரைக்கும் மொழியினுடைய வடிவங்கள் இப்படிலாம் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை தான் இப்ப வந்து தேர்வு அடிப்படையில கேக்குறாங்க. இப்படியான விஷயங்களை கலைஞர் சொல்லியிருக்காருதான். ஆனா இது வந்து நமக்கு எல்லாருக்கும் நூல்கள் இருக்கு, 42 நூல்கள் இருக்கு. எத்தனை லாங்குவேஜ், எந்தெந்த நாட்டுக்குரிய லாங்குவேஜ் எல்லாம் இடம்பெற்றுச்சு, 8 லாங்குவேஜ் இடம்பெற்றுச்சு. அதுல வந்து ஜிஎல்எஸ் சொல்லக்கூடிய அதெல்லாம் இப்ப வழக்கிழந்து போயிருச்சு அப்படின்றத இது பழைய தகவல். இந்த தகவல் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இததான் நம்ம ஆதியில இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம படிக்கணும் அப்படின்னா இப்ப மொழிநூல் மூவாவினுடைய புத்தகம், சக்திவேல் ஐயாவினுடைய புத்தகம், அப்புறம் ஜான் சாமுவேல் ஐயாவினுடைய புத்தகம், தேப்போமியினுடைய புத்தகம், இந்த 4 புத்தகத்தையும் ஒரு வரி விடாம படிச்சிருங்க. கூற்று காரணத்துக்கு கண்டிப்பா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கூற்று காரணத்துல ஜெயிக்கிறவங்க தான், அதாவது பட்டியலிட்டாலும் சரி, பொறுத்துக்க கேட்டாலும் சரி, கூற்று காரணம் கேட்டாலும் சரி, எதுவா இருந்தாலும் 100 ரேங்க் உள்ள வரவங்களுடைய வெற்றி எல்லாமே இதை நோக்கிதான் இருந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கூற்று காரணத்துக்கு புத்தகத்தை படிச்சிடணும். புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து படிக்கிறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்ப எழுத்து பிராமி தான், அதாவது பழங்கால கல்வெட்டுகள்ல எல்லாம் பிராமி எழுத்து இருந்துச்சு அப்படின்னாலும் மொழி தமிழ் தான். அந்த தமிழ் மொழியையே எங்களால ஒப்பியல் அடிப்படையில பழைய வடிவத்தை கொண்டு வருவதற்கு ஆராய்ஞ்சு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட சொல்றாங்க. சரி நம்ம இவங்களை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப ராமசாமி சீர்திருத்தம் கொண்டு வந்தாருன்னு நமக்கு தெரியும். ஆனா ராமசாமி ஐயர் அப்படின்னு இப்ப நம்ம அதிகமா ஆராயப்பட்ட மொழி எது அப்படின்னு கேட்டோம்னா திராவிட மொழி சொல்லிடுவோம். அதுல தமிழ் மொழி ரொம்ப அதிகமா ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டதுன்னு சொல்லுவோம். ஆனா அத சொன்னவர் யாருன்னு கேட்டா டக்குன்னு நம்ம கால்டுவெல் ஐயாவை நம்ம சொல்லுவோம். ஒருவேளை தேப்போமியா கூட இருக்கலாமா அல்லது கால்டுவெல் ஐயாவா கூட இருக்கலாமா அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஆனா அவரு கிடையாது. திராவிட மொழியை அதிகமாக ஆராய்ச்சி செஞ்சவர் யார் அப்படின்னா ராமசாமி ஐயர் அப்படின்றவர் தான் அதிகமான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இருக்காரு அப்படின்ற தகவலும் சக்திவேல் ஐயா புத்தகத்துலதான் இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் பழைய அப்டேட்லயே இருந்தோம் அப்படின்னம்னா தேப்போமியோ மூவாவினுடையதையோ அல்லது வந்து பரிதிமாறு கலைஞரனுடைய கருத்துக்களையே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம இந்த மாதிரி வித்தியாசமான கேட்கக்கூடிய கேள்விகள்ல கண்டிப்பா நம்ம பின்தங்கிடுவோம் அப்படின்ற அடிப்படையில தான் நான் இந்த காரணத்தை உங்ககிட்ட சொல்றேன். அடுத்தது வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில சமயம் கேட்டாலும் கேட்கலாம், உலக தாய்மொழி நாள் எது? ஏன்னா நம்ம இப்ப எல்லாரும் தாய்மொழின்னு தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம தமிழ் தான் ரொம்ப பழமையானது, திராவிடன்ற சொல்ல இருந்து வந்ததுதான் தமிழ் அப்படின்றத நம்ம கால்டுவெல் மூலமா தெரிஞ்சுட்டோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பழங்காலத்துல தமிழை வளர்த்தவர்களினுடைய அருமை பெருமையை வச்சு நம்ம பேசுறோம். ஆனா வந்து உலக தாய்மொழி நாள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 21 தான் நம்ம எந்த நாட்டுக்கா இருந்தாலும் சரி அவங்களுடைய தாய்மொழியை அனுசரிக்கக்கூடிய தினமா பிப்ரவரி 21 கொண்டாடுறாங்க. அதே போல சிவனின் உடுக்கையிலிருந்து தான் வந்து தமிழ் மொழி பிறந்தது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அது வந்து உடுக்கையினுடைய ஒரு பக்கம் வந்து தமிழும் இன்னொரு பக்கம் வந்து வடமொழியும் உருவாச்சு, பாணினி உருவாக்கினாரே அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த தகவலை சொன்ன நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி புராணம் அப்படின்ற அந்த நூலில தான் இந்த தகவல் இருந்ததா நமக்கு ஒரு செய்தி கிடைச்சது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? தமிழ் வந்து நாகரிகத்தினுடைய மொழி. அதுதான் பண்பாட்டினுடைய கலாச்சார பண்பாட்டினுடைய எல்லா பிரதிபலிப்பும் அதுதான். அதனாலதான் வந்து புறநானூறு 8 தொகையில புறநானூறு வந்து எல்லா தகவல்களையும் நமக்கு கொடுத்துச்சு. ஒரு கருவூலமா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம அதை பொதுவா சொல்லுவோம். அந்த பண்பாடு, நாகரிகம், வீரம்,
எல்லாத்தையும் கொடுத்ததுனால அது ஒரு கருவூலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தமிழ் அதாவது மொழி என்பது நாகரிகத்தினுடைய வித்து. அது பழக்கம் என்ற விளைநிலத்தில் பயிராக்கப்பட்ட பயிர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சாவை சுப்பிரமணியம். அதாவது நம்ம மொழின்னு நினைச்சிட்டு பெருசு பெருசா பேசினவங்க எல்லாத்தையும் நம்ம இதுவரைக்கும் படிச்சிருக்கோம். இது வந்து பழக்கம் என்ற விளைநிலத்தில் பயிராக்கப்பட்ட ஒரு பயிர் அப்படின்னு சொல்றாரு. இது சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சாவை சுப்பிரமணியம். இவர் வந்து தொல்காப்பியத்துக்கெல்லாம் சுருக்கமான உரை எழுதியிருப்பார். பொருளதிகாரம் வரைக்குமே சாவை சுப்பிரமணியம் ஐயாவினுடைய உரை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப எளிமையான உரையா இருக்கும். ஒரு சின்ன கையளவு அளவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன புத்தகமா இருக்கும். அந்த ஆசிரியர் வந்து இந்த கருத்தை சொல்றாரு. அப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? பேசுறீங்களா? சொல்லலாமா? நண்பர்கள் அனைவரும் அவங்களுடைய மைக்கு தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி வைங்க. கொஞ்சம் பேர் உதவியா இருக்கும். வீடியோவும் இந்த நேரம் தேவையில்லாத ஒன்று. புதிதா உள்ள வரவங்க அதை கொஞ்சம் கையில் எடுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. ஆமா, நீங்க போலாமா? நன்றிம்மா. ஓகேங்க. இப்ப வந்து பஞ்ச திராவிடம் அப்படின்னா என்னென்ன மாநிலத்துக்குரிய லாங்குவேஜ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்ச திராவிடம் அப்படின்றது திராவிடம், ஆந்திரம், கன்னடம், மகாராஷ்டிரா, கூர்ச்சரம் அப்படின்ற இந்த 5 லாங்குவேஜையும் அந்த மக்கள் பேசக்கூடியதை தான் பஞ்ச திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க. எது அப்படின்னு பார்த்தோம்னா திராவிடம் ஃபர்ஸ்ட், ஆந்திரம் 2வது, கன்னடம் 3வது, மகாராஷ்டிரம், கூர்ச்சரம் இந்த 5ம் சேர்ந்ததுதான் பஞ்ச திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம சு சக்திவேலையா புத்தகத்தை மட்டுமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம மூவாவினுடைய புத்தகத்திலையும் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. மூவாவினுடைய புத்தகம் எடுத்துட்டோம்னு பார்த்தோம்னா மொழி நூல் இருக்கு இல்லையா, மொழி நூல் மொழி வரலாறு. அதுல மொழி வரலாறு புத்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட அதுல வந்து பார்த்தோம் ஒரு 28 தலைப்புகள் இருக்கும். 28 தலைப்புகளையும் பார்த்தோம்னா மொழியை வளர்ப்பதற்கான அரிய கலை என்னவா இருந்துச்சு, அதாவது பழங்காலத்துல மொழி வந்து எப்படி கையாண்டாங்க, அந்த மொழி வந்து ஒரு இனமான ஒரு மக்கள் கிட்ட எப்படி அவங்க பயன்படுன்னு சொல்றது. அதாவது பொருட்களை வச்சுதான் அந்த காலத்து மக்கள் வந்து அவங்களுடைய பேச்ச உருவாக்கினாங்க. இப்ப ஒரு மணி இருக்குன்னா அதை சத்தம் எழுப்பும் போது அது ஒரு சவுண்ட கொடுக்குது இல்லையா, அப்படி அந்த பொருட்கள் வச்சுதான் வந்து ஒலி எழுப்பினாங்க. அந்த காலத்துல இந்த ஊமைகள் எல்லாம் இப்படி சைகை காட்டுவாங்க. நம்மளோட கூலையிலதான் பேச்சு மொழி உருவாச்சு அப்படின்றதுதான் அவர் வந்து அந்த அரிய கலை அப்படின்ற முதல் டைட்டில்ல சொல்றாரு. இதுல வந்து பார்த்தோம்னா மனமும் மொழியும் ரொம்ப ரொம்ப ஒற்றுமையானது. நீங்க இது வந்து ஒரு முறை வாசிச்சு பாருங்க. மொழி நூல்ல இருக்கக்கூடியதா அல்லது மொழி வரலாறுல இருக்கக்கூடிய மூவாவினுடைய புத்தகத்தை ஒரு முறை அமைதியா உட்கார்ந்து, இன்னும் நமக்கு டைம் நிறைய இருக்கு, நீங்க உட்கார்ந்து ஒரு முறை அமைதியா படிச்சீங்கன்னா நமக்கு அந்த பயம் போயிரும். ஏதாவது தெரியாம இருக்கா, நம்ம வெறும் ஒரு ஒன் வேர்டு வினாவா படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு இது ஏதாவது நாளைக்கு ஹெல்ப் பண்ணாம போயிடுமா அப்படின்ற பயத்தை எல்லாமே நீங்க அந்த கூற்று காரணத்துக்கோ மற்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த பயம் போயிடும். நீங்க ஒரு ஒன் வேர்டை ஒரு 4 நாள் 5 நாள் தொடர்ந்து படிச்சாதான் உங்க மனசுல நிக்கும். ஆனா இந்த புத்தகத்துக்கு ஒரு ஒரு 2 டே 2 நாள் 3 நாள் ஒதுக்குறீங்க அப்படின்னா அந்த பயம் எல்லாமே உங்களுக்கு போயிடும். அந்த ஒன் வேர்டுல இருக்கக்கூடிய மறைத்தலுக்கான தன்மை இது எல்லாத்தையுமே போக்கிரும்.
அதனால முடிஞ்ச வரைக்கும் மூல புத்தகத்த ஒரு முறை வாசிச்சிருங்க. அப்ப அரிய கலையில என்ன சொல்ல வர்றாருன்னா, மனமும் மொழியும் தான் ரொம்ப முக்கியம். மனசு என்ன நினைக்குதோ, அதுதான் வந்து நம்ம பேச்சா வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த நுண்ணிய கருத்துக்களை கொண்ட மொழியை நம்ம எப்படி வளர்த்தோம்? அது மொழி ஆராய்ச்சிக்கு எப்படி அறிஞர்களுக்கு உதவுச்சு? அப்படின்றத தான் இந்த ஃபர்ஸ்ட் டைட்டில்ல சொல்லுவாரு. அடுத்து பேச்சு மொழியும், எழுத்து மொழியும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இவரு இந்த திராவிட மொழிய பத்தி அதிகமா சொல்லியிருக்க மாட்டாரு. பெரும்பாலும் திராவிட மொழிகள வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அ மொழி உருவாக்கத்துக்கு இது என்ன மாதிரி பயன்பட்டுச்சு? அப்படின்றத மட்டும் தான் சொல்லிட்டு போறாரே தவிர, இந்த மொழிநூல் அப்படின்ற இந்த புத்தகத்துல அ பெருசா வந்து அவர் ஒண்ணும் சொல்லல. இந்த செந்தமிழ், கொடுந்தமிழ், வட்டார மொழி எப்படி இருந்துச்சு? கிளைமொழி என்னவா உருவாச்சு? அப்படின்ற கருத்த தான் வந்து அவரு சொல்லிட்டு போறாரே தவிர, அப்புறம் குழந்தைகளினுடைய மொழி வந்து என்னவா இருந்துச்சு? அவங்க எப்படி வந்து குறுமொழி பேசுனாங்க? அதை எப்படி நம்ம வந்து மூதாதையர்கள் அவங்களுக்கு கருத்து வளர்ச்சியா கொண்டு போய் சேர்த்தாங்க? அப்படின்ற ஒரு கருத்த தான் உள்வாங்கி, இவரு வந்து சொற்களும், இலக்கணமும் அப்படின்ற தலைப்புல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ ஒவ்வொரு உயிரோட்டமான அந்த இலக்கண அமைப்புகள் எல்லாம் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இதுல பார்த்தோம்னா என்ன நமக்கு புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுமொழி என்ன? சிறப்பு மொழி என்ன? தொடர்மொழி என்ன? தனிமொழி என்ன? அப்படின்ற இந்த வித்தியாசத்த வந்து இந்த மொழிநூல் அப்படின்ற இந்த நூல் போக்கும். வேற அப்படின்னு பார்த்தோம்னா, மொழியினுடைய தோற்றத்துல அவர் என்ன சொல்ற வர்றாரு அப்படின்னா, அதாவது குரல் சவுண்ட வச்சு அந்த மொழியின் தோற்றத்த வந்து நமக்கு பாகுபடுத்தி குடுக்குறாரு. போலி ஒலி எப்படி இருந்துச்சு? உணர்ச்சி ஒலி எப்படி இருந்துச்சு? பண்பு மொழி எப்படி இருந்துச்சு? இன்பப்பட்டு கொள்கை எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் நமக்கு தெரியும். மொழியின் அடிப்படையில வந்து பார்த்தோம்னா, ம 4 நிலைகள பிரிப்போம். அதே வந்து பேசக்கூடிய தன்மையின் அடிப்படையில 6 வகைகளா நம்ம பிரிச்சிருப்போம். அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அததான் வந்து மொழி வரலாறு அப்படின்ற நூல்ல வந்து சொல்ல முற்பட்டிருக்காரு. மற்றபடி பார்த்தோம்னா, இதுல பேச்சு வழக்கும், எழுத்து வழக்கும் தான் அதிகமா இருக்குமே தவிர, திராவிட மொழிகளுக்கு அதிகமா முக்கியத்துவம் குடுக்கல. அதாவது ஒ கால்டுவெல் ஐயா அளவுக்கோ, ஜான் சாமுவேல் ஐயா அளவுக்கோ இவரு வந்து பிரித்து ஆராயல. திராவிட மொழிகள்னா இது இது இருந்திருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, குடகு இருந்துச்சு. அதுல வந்து பார்த்தோம்னா, நடுத்திராவிட மொழி தான் நமக்கு தெரியும் இல்லையா? படகா, தோதா, கோதா, இருந்தா இந்த மொழிகள் எல்லாமே குழமி, நாய்க்கி, பர்ச்சி இது எல்லாமே வந்து இருந்துச்சுன்றத விஷயத்த மட்டும் சொல்றாரு. அடுத்து பார்த்தோம்னா, ஆ ஆ குறிப்பா இந்த வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் மொழிக்கு போயிருவாரு. ஆ எ இதனுடைய திராவிடம் என்ற சொல் எங்கிருந்து வந்துச்சு? அப்படின்ற அமைப்புக்கு போவாரு. அப்புறம் வந்து இடையில வந்து மணிப்பிரவாள நடை உருவாச்சு. இப்ப மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்த தோற்றுவிக்கிறதுக்கு காரணமே பார்த்தோம்னா, ஆ மணிப்பிரவாள நடை வந்தது தான். எப்படி முத்தும் பவளமும் சேர்ந்தது அ ஒரு 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 மாலையாக தொடுத்தா அது எப்படி ஒரு வித்தியாசத்த கொடுக்குமோ, அதுபோல நம்மளுடைய தமிழ் மொழியில இது கலக்கும்போது இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசத்த களையணும்னு தான் தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள் கொண்டு வந்தாரு. அந்த மாரி இருக்கிற மணிப்பிரவாள நடையை வந்து நம்ம போக்கணும் அப்படின்றத தான் வந்து மூவா வந்து சொல்ல முனையறாரு. அடுத்து பார்த்தோம்னா, எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாரு. ஆப்பு வடிவ எழுத்துக்கள், கிரந்த எழுத்துக்கள், இந்த மாரி அசை எழுத்துக்கள், எழுத்துக்கள் வந்து எப்படி இருந்துச்சு? பிபிசி எழுத்து முறையெல்லாம் எந்த அளவுக்கு உருவாச்சு அப்படின்றத மூவா சொல்றாரு. ஓகேவா? ஆக இவ்ளோதான் வந்து நம்ம இந்த மொழி வரலாறு நூல்ல நம்ம பார்க்கக்கூடியது. ஆனா நமக்கு தேர்வு நோக்குல பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒருவேளை சக்திவேல் ஐயா புக்கோ, ஜான் சாமுவேல் ஐயா புக்ல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் உங்களுக்கு அடுத்த முறை அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா. அப்ப நம்ம இதுல மொழி வரலாறு நூல்ல வந்து பார்த்தோம்னா, நம்ம விட்னே, கிரல், அதாவது கண்ணாடி போன்ற அமைப்பை உடையது. மொழி வந்து கண்ணாடி போன்ற அமைப்பை உடையது. இது நாட்டுப்புற மக்களினுடைய பேச்சுல இலக்கணம் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். அவங்க வந்து ரொம்ப ஒரு மாரி ஹார்ஸா பேசுவாங்க. ஒரு இயல்பு தன்மை, மென்மை தன்மை அவங்களுடைய லாங்குவேஜ்ல இருக்காது. அப்படின்றதையெல்லாம் இந்த வென்ட்ரியஸ் தான் வந்து இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல முக்கியமான கருத்துக்கள் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா, மீடர் அப்படின்ற அறிஞர் வந்து பேச்சு வாக்கியம் வந்து சராசரி 3 1/2 சொற்கள் அப்படின்னா, எழுத்து வாக்கியம் 6 1/2 சொற்களை கொண்டதாக இருக்கும்.
அப்படின்னு மீடர் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. அப்புறம் அந்த ஓடும் பேச்சு மொழி வந்து ஓடும் ஆறு போன்றது, பனிக்கட்டி போன்றது, எழுத்து மொழி அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சோ அதெல்லாம் வந்து வென்ட்ரியோ சொன்ன கருத்துக்கள் எல்லாமே சொல்லியிருப்பாரு. ஆஹ் ரொம்ப ஒரு சைலண்டா இருக்கக்கூடியது. அத வந்து சைலண்டா அணுகணும். கருத்தை பிறருக்கு உணர்த்துவதற்காக தான் மொழி இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, டாலிரண்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. டாலிரண்ட் கருத்தை பிறர் அறியறதுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர, மறைக்கிறதுக்காக மொழியை பயன்படுத்த கூடாது அப்படின்ற கருத்தை டாலிரண்ட் சொல்றாரு. இவர் வந்து 40வது பக்கத்துல மொழி வரலாறு அப்படிங்கிற நூல்ல 40வது பக்கத்துல இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கருத்து. அத வந்து அவரு சொல்றாரு. அப்புறம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த அந்தோ, என்னை அப்படின்றதெல்லாம் அடுக்கு மொழியில வரக்கூடிய சொற்கள். பேச்சே அப்படின்றதெல்லாம் வந்து உணர்ச்சிக்குரிய சொற்கள். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். மற்று, கொள், அந்தோ, மதி, தில், மண் இதெல்லாம் வந்து இடைச்சொற்கள். பழங்காலத்துல பயன்படுத்தப்பட்ட இடைச்சொற்கள். இது வந்து விளைவு காரணமா, உணர்ச்சி காரணமா, அழுகை காரணமா தோன்றும் அப்படின்ற கருத்து தான் இந்த புத்தகத்துல அவரு சொல்ல வர்றாரு. அதே போல ஒரு இனத்தாருக்குள்ள ஆண்களின் பேச்சை விட பெண்களின் பேச்சுல வந்து ரொம்ப அதிகமான கருத்து இருக்கும் அப்படின்னு எஸ்பர்சன்றவர் சொல்றாரு. அதாவது ஒரு இனத்தாருக்குள்ளேயே ஆண்களின் பேச்சை விட பெண்களின் பேச்சுல தான் வந்து மிகச்சிறந்த கூறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா எஸ்பர்சன் அப்படின்ற ஒரு அறிஞர் சொல்றதா சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா நட, வா, போ, இரு முதலான ஏவல் வினைகளும், குழந்தாய், தம்பி, அம்மா முதலான வெளிப்பெயர்களும் செயல்மொழிக்கு உரியவை. ஆமா, இது ரொம்ப முக்கியம். கூற்றுல கேட்கலாம் பாருங்க. நம்ம நினைப்போம் நட, வா, போ அப்படின்னா வெளிப்பெயர்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இது வந்து ஏவல் வினைகளுக்குரியது. இது வந்து செயல்மொழிக்கான வடிவத்துக்குரியது அப்படின்றத வந்து இவரு சொல்றாரு. அப்ப நம்ம இந்த இதுல பாம்பு, பாம்பு அப்படின்றதெல்லாம் இரட்டை கிளவி, அடுக்கு தொடருக்கு இரட்டை கிளவி பிரித்தல் பொருள் தரதான் அடுக்கு தொடர் பொருள் தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த அடுக்கு தொடரை கூட எத்தனை வடிவத்துல சொல்றாங்க தெரியுங்களா? அடுக்கு தொடரை இசை நிறை, அசை நிலை, இன்னொன்னு பொருள் உடையன அப்படின்னு 3 வகையாக தொல்காப்பியர் சொன்னதா இசை நிறை, அசை நிலை, பொருளோடு புணர்தல் என்று அவை 3 என்ப ஒரு சொல் அடுக்கே அப்படின்னு தொல்காப்பியர் 3 வகைப்படுத்தினதா இந்த புத்தகத்துல 44வது பக்கத்துல சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான தகவல்களை எல்லாத்தையும் குடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா பழைய தகவல்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அதனால புது தகவல்கள் குடுக்கணும் அப்படின்றதுக்காக முக்கியமானத மட்டும் குடுத்திருக்கேன். அடுத்து தஞ்சை மாவட்ட மக்கள் வந்து கணக்கற்ற மக்கள் வந்து எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய உழைப்பை பேசுவாங்களாம். ஏன்னா தஞ்சை வந்து தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப கூட நியூஸ் போயிட்டு இருக்கு. மேகதாதுல அணை கட்டிட்டாங்கன்னா, தஞ்சை வந்து பாலைவனமா மாறிரும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த மக்கள் வந்து உழைப்ப நம்பிதான் இருப்பாங்களாம். அத வந்து மூவா தன்னுடைய நூல்ல சொல்றாங்க. அவங்க உழைத்து போற்றி வளர்ந்து வாழ்வதுதான் நம்முடைய தமிழ் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல அவரு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவங்க பேசும்போதே வேற்றுமைகளையும் சாரியையும் பயன்படுத்தி பேசுவாங்க. இது
வந்து அக்கால தமிழை பேசி எழுதி வளர்ந்த மக்களின் உழைப்பு இதுல கலந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன நம்ம பேசும்போதே அந்த காலத்திலேயே அவங்களையும் சாரி பேசுவாங்களாம். அவர்களின் உழைப்பு முதல் இன்றைய கவிதை ஆசிரியர்கள் முதலிய வரையில் அவர் உணர்ந்து மொழியினுடைய வளர் ரொம்ப ரொம்ப கிடையாது. ஒரு உடைன்னு சொல்ல தொடர் இதுல பழக்கம் மிக பலர் உருவாகி எவ்வளவு வந்து கேக்குதுங்களா? கேக்குதா? அப்ப ஒரு மொழியை வந்து எவ்வளவு தூரம் பயன்படுத்துறாங்க அப்படின்றத பொறுத்துதான் அதற்கான தன்மை இருக்கு அப்படின்றத சொல்ல வர்றாரு. சரி, அடுத்து நம்ம வந்து இப்ப திராவிட மொழிகள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த திராவிட மொழிகள்ல வந்து பார்த்தோம்னா தமிழ் அப்படின்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். அதுல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்ற இந்த நிலைகள் இருக்கு இல்லையா? இந்த நிலைகள்ல முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு இருக்குல்ல, இந்த மொழிகளோட 5ஓட சேர்த்து குடகையும் சேர்த்து 6 மொழிகளா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சாரு கால்டுவெல். இது 1856 ஆண்டுல முதல் பதிப்பு. இது நமக்கு தெரியும். 2வது எடிஷன் வந்து 1875ல வெளியிட்டாங்க. இந்த 2ஆம் பதிப்புல தான் வந்து 2ஆம் பதிப்புலயும் இடம்பெறாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா பிரகுயு மொழி, அதாவது லாஸ்ட்ல இருக்கக்கூடிய தென் திராவிட மொழியில அதுவும் இடம்பெறாம தான் இருந்தது. இது பிற்சேர்க்கையா தான் இடம்பெற்று அப்படின்ற இந்த 5ம் சேர்ந்ததுதான் 5ஓடு குடக சேர்த்துட்டோம் அப்படின்னம்னா 6வது மொழி. இதோட சேர்த்துதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னம்னா தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றோம். குவி, கோண்டி, கோலமி, நாய்க்கி, பெர்ச்சி, பெங்கோ, மண்டி சேர்த்து நம்ம நடுத்திராவிட மொழின்னு சொல்றோம். இதுல தமிழ், தெலுங்கு, இதுல வந்து தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, குடகு இது வந்து ஒன்னோட ஒண்ணு தொடர்புல இருக்கும். இப்ப நம்ம தமிழுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது எதுன்னா மலையாளம். ஏன்னா மலையாளம் வந்து தமிழுடைய திரிபு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கால்டுவெல் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. இது ஒரு தங்கை மொழி, இதனுடைய உடன்பிறப்பு மொழி. இதை வந்து நம்ம இப்படிதான் பார்க்கணும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய திணை பால் பாகுபாடு ஒற்றுமையெல்லாம் பார்க்கும் பொழுது இதுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு உறவு நிலை இருக்கு அப்படின்றத கால்டுவெல் ஒத்துருப்பாரு. அப்ப இந்த தமிழும், மலையாளமும், கன்னடமும், துளுவும், குடகும் நமக்கு வந்து எல்லா மொழிகளோடும் ஒற்றுமை இருக்கக்கூடியது. அதாவது தமிழோட மிகப்பெரிய தொடர்பும் ஒற்றுமையும் இருக்கக்கூடிய மொழிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இதுல இந்த நடுத்திராவிட மொழிகள் தான் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா பழசு நம்ம பார்த்திருக்கோம். கன்னடம் யாரு இலக்கணம் எழுதுனாங்க, மலையாளத்துக்கு யாரு இலக்கணம் எழுதுனாங்க, இது எந்த ஏரியாவுல வந்து பேசுறாங்க, என்ன இதற்கான வித்தியாசம் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இந்த நடுத்திராவிட மொழிகள் தான் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வட திராவிட மொழிகள் கூட பிரச்சனை கிடையாது. அது வந்து பிரகி, மால்டா இந்த மாதிரி மொழி தான் வரும். அதுவுமே வந்து ரொம்ப அதிகமான அடிப்படையெல்லாம் அதுக்கு கிடையாது. ஆனா இந்த நடு திராவிட மொழிகளை பத்தி தான் ரொம்ப அதிகமான கேள்விகளை நம்ம கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா குயி, குவி அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டையும் நம்ம அடிக்கடி வந்து வாயில ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். குயி அப்படின்றது கோந்த் அல்லது கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது வந்து ஒரிசா தெற்கு மகாநதியை ஒட்டிய பகுதியில பேசுவாங்க. அதாவது ஒரிசா நம்ம இதுக்கு வந்து நம்ம மைண்ட் மேப் போடணும். ஒரு மேப் எடுத்து வச்சுக்கோங்க. மேப்ல ஒரிசா எங்க இருக்குன்னு பாருங்க. இதுக்கு அதுக்கும் அடுத்தடுத்து படிக்கும் போது அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இங்க காடுகள் இருக்கா? இல்ல மலைப்பாங்கான பகுதிகள் இருக்கா? அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மேப் வச்சுக்கோங்க. தப்பில்ல, வச்சு பாருங்க. கோந்து, கந்து அப்படின்ற அந்த மொழியை வந்து அழைப்பாங்க. குயி மொழிய. ஆனா
ஒரிசாவினுடைய தெற்கு மகாநதியை ஒட்டிய பகுதிகளில் தான் வந்து இது பேசுறாங்க. அப்ப ஒரிசா அப்படின்றதுல தெற்கு மகாநதி எங்க இருக்கு அப்படின்றத மைண்ட் மேப் வச்சுக்கோங்க. அடுத்து குபி மொழி. ஒரிசாவுல கஞ்சம், கந்தர், கோரப்புட்டு, அப்புறம் ஆந்திரா, விசாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் இந்த லாங்குவேஜ் பேசுறாங்க. குயி வேறு, குவி வேறு. இது ரெண்டுமே வந்து நடுத்திராவிட மொழியில வர்றதுதான். அடுத்து கொண்டா, அதாவது கொண்டாவோட இன்னொரு பேர் வந்து குபி. நல்லா அந்த எழுத்துக்களை வித்தியாசப்படுத்திக்குங்க. ஈ வர்றது வேறு, வி வர்றது வேறு, குபி வர்றது வேறு. குபினா கொண்டா, அதோட இன்னொரு பேர் என்னன்னா கொண்டா. எப்படி வந்து குயிக்கு வந்து கந்த் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி குபிக்கு வந்து கொண்டா அப்படின்னு சொல்றாங்க. கொண்டதரா அப்படின்னு சொல்லுவாங்களாம். கொண்டதரா என்றும் குபி என்றும் இந்த மக்களை அழைப்பாங்க. இது வந்து எங்க பேசுறாங்க அப்படின்னா ஸ்ரீகாகுளம். இதுவும் வந்து மேப்ல அந்த கீழே வளைவா வரும் பாருங்க. தமிழ்நாடு மேப்ல கீழே வளைவா ஒரு முனையில வந்திருக்கும். ஸ்ரீகாகுளம் அப்படின்ற ஆந்திரா விசாகப்பட்டினம்னாவே அந்த முனை தான் இருக்கும். அதுல ஸ்ரீகாகுளம் மாவட்டத்துல இந்த லாங்குவேஜ் வந்து பேசுறாங்க. அதாவது கொண்டதரா அப்படின்ற இந்த லாங்குவேஜ் வந்து பேசுறாங்க. அடுத்து கோலாமி அப்படின்ற லாங்குவேஜ். இது வந்து ஸ்டீஃபன் ஹிஸ்லாக் மக்கள் பற்றிய குறிப்பை அப்படின்றவருக்கான குறிப்பை கொண்டு வந்திருக்காரு. இதுல மகாராஷ்டிரா வந்து இது எங்க பேசுறாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற வார்தா மாவட்டத்துல பேசுறாங்களாம். அப்ப ஒவ்வொரு திராவிட மொழிகளுக்கும் பார்த்தோம்னா நடுதிராவிடத்துல வித்தியாசம் வந்து இருக்கு. குயியும் குப்பியும் மட்டும் ஆந்திராவுல பேசுறாங்க, ஒரிசாவுல பேசுறாங்க அப்படின்னா இது வந்து டோட்டலா வேற. மகாராஷ்டிராவுல வார்தா மாவட்டத்துல பேசுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நாய்க்கி. நாய்க்கி வந்து தடுவகோண்டை அப்படின்னு சொல்றாங்க இந்த லாங்குவேஜ. தடுவகோண்டை நாய்க்கினா தடுவகோண்டே அப்படின்னு சொல்லுவாங்களாம். மாவட்ட சூசக்தி தான் இருக்கும், அடித்தளம் இருக்கணும். அதுக்கப்புறமா ஒப்பிலக்கண மாகாண வித்தியாசமான அப்படின்றத நம்ம திருப்படியே ஏதாவது டவுட் இருக்குங்களா? பேசலாங்களா? வாய்ஸ் இடையில பிரேக் ஆகி வருது மேம். ரொம்ப நேரமாவா? இடையில கொஞ்சம் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதா? இங்க கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் தான் இருக்கு. நான் ட்ரை பண்றேன். ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிருதா காத்துக்கு? ஓகே ஓகே. இப்பெல்லாம் கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்கா? ஓகே மேம். ஓகே சரி. ஒரு ரீகால் பண்ணட்டுமா? ஓகே மேம். அதாவது இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா நடுத்திராவிட மொழி பார்த்தோம். குயி, குவி, குபி, கோலாமி. அடுத்தது பார்த்தது கேக்குதா? கோலாமி, நாய்க்கி அப்படின்ற இந்த 5 லாங்குவேஜ் பார்த்திருக்கோம். இந்த 5 லாங்குவேஜ்ல குயி மொழி வந்து கோந்த் கந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரிசாவுல தெற்கு மாநிலத்துல மகாநதியை ஒட்டிய பகுதிகள்ல பேசுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா குவி வந்து ஒரிசாவுல கஞ்சம், கந்தர், கோரபுட், ஆந்திரா, விசாகப்பட்டினம் அப்படின்ற பகுதியில பேசுறாங்க. அப்புறம் கொண்டா, குபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொண்டதரா அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து ஆந்திரா விசாகப்பட்டினத்துல இருக்கிற ஸ்ரீகாகுளம் பகுதியில பேசுறாங்க. கோலாமி வந்து எங்க பேசுறாங்க